அனைவருக்கும் வணக்கம். நான் கலைஞனார். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காங்கிரஸ் உடனான கூட்டணியை எடுத்து நம்ம பார்க்கும்பொழுது வட மாநிலங்களில் என்ன மாதிரியான நிலை வரும் அப்படின்ட்டு தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் வட மாநிலங்களில் முக்கால்வாசி நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு கூட சொல்லலாம். அது உத்தரப்பிரதேசத்தில் ஆரம்பித்து காஷ்மீர் வரைக்கும் நல்லபடியாக ஒரு மிக முக்கிய மெகா கூட்டணியாக உருவெடுத்துள்ளது. இருந்தபோதும் மேற்கு வங்கம் இல்லை கேரளா போன்ற இடங்களில் நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது அவர்கள் தனியாக நின்று கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதை மம்தா அவர்கள் சொன்னாலும் கூட இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்தும் அது தொடர்பான வார்த்தை வெளியே வந்திருக்கு. சீதாராம் யெச்சூரி என்ன சொல்கிறார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது சில மாநிலங்களில் காங்கிரஸோடு கூட்டணி அல்லாது தனித்து நின்றாலே அது பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக அமையும் அப்படின்ற ஒரு கருத்தை இப்போ தெரிவிச்சிருக்காரு. இதன் காரணமாக அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கேரளா போன்ற இடங்களில் காங்கிரஸும் இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட்டணி வைக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அங்கே அவங்க தான் பெரும்பான்மையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த இடத்த மோதல் என்பது தேவை. அதே போல் மேற்கு வங்கத்தில் எடுத்து பார்க்கும் பொழுது பிஜேபி அந்த இடத்த உள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா உள்ள நுழைஞ்சிருச்சுன்றதை விட கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களை நாடாளுமன்ற தொகுதிகளாக அவர்கள் வைத்துள்ளார்கள். அப்போ அந்த இடத்த அதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு. இருந்தபோதும் அங்கே மம்தாவிற்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருந்து கொண்டிருப்பதனுடைய காரணமாக அந்த இடத்தை நாங்கள் தனித்தே போட்டிடுறோம் அப்படின்ட்டு சொல்வதனுடைய அர்த்தத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த இடத்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் மம்தா அவர்கள் கூட்டு சேர்ந்தாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிரடியாக பிஜேபிக்கு அது அமையும். இப்போ இது என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மம்தா அவர்கள் அந்த இடத்த தனித்து நிற்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுடைய காரணமாக மம்தாவிற்கு எதிரான ஓட்டுகள் இருக்கும். ஏன்னா ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னும் பொழுது அந்த எதிரான ஓட்டுகள் பிஜேபிக்கு சிதறடையவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை கம்யூனிஸ்ட் பக்கமோ இல்லை காங்கிரஸ் பக்கம் இப்படின்ட்டு பல்வேறு விதமாக பிரிஞ்சு போயிடும். பிஜேபிக்கு எதிரான ஓட்டுகள் எல்லாம் அதே மாதிரி மம்தாவுக்கு போவோம், அந்த பக்கம் காங்கிரஸுக்கு போவோம். அப்போ இது எந்த மாதிரியான ஒரு பிரிவை கொடுக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். எல்லா டைமுமே சீட்டில் போகிறது எவ்வளோ தூரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொற்ப இடங்களில் தான் போகுது, சொற்பமான வாக்கு எண்ணிக்கையில் தான் போகுது. அப்போ நம்ம 5 மாநில தேர்தலை எடுத்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வாக்குகள் அதிகமாக இருந்தாலும் அந்த தொகுதிகளின் வழியாக சீட்டு நம்ம கம்பேர் பண்ணி பொழுது கம்மியாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ். அப்போ இதற்காக தான் இந்தியா கூட்டணி மிக முக்கியமாக செய்யக்கூடியது என்னவா இருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொன்னது, ஃபர்ஸ்ட் அவர்கள் பிஜேபிக்கு எதிரான ஓட்டை எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க வேண்டும் அப்படின்றத அவருடைய மிக முக்கியமான ஒரு பணி. பிஜேபிக்கு எதிரான ஓட்டை நம்ம ஒன்று சேர்த்தாலே அதன் பின்பு கொள்கை வீசா பிஜேபியை நம்ம அடக்கியாண்டலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டது. அதனுடைய வழியாக தான் இப்போ அகிலேஷோட மெகா கூட்டணி உத்தரப்பிரதேசத்தில் அமைத்து அது மிகப்பெரிய ஒரு வெற்றி பயணமாக அமைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, 2 எம்பிஸ் வந்து காங்கிரஸில் வந்து இணைந்திருக்காங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் சொல்கிறேன் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அதனால் வரைக்கும் யூபியை அவருடைய சொந்த இடமா இருந்து கொண்டிருந்த காங்கிரஸ் கிட்ட இருந்து பிஜேபி கைப்பற்றி விட்டது. அகிலேஷும் போன தேர்தலில் அவ்வளவா செயல்படவில்லை. 2019 அவங்க அப்பா கூட பிரச்சனை அப்படின்றனால அதுவே ஒரு இது மாதிரி போயிடுச்சு. இப்போ பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் அனைத்தையும் ஒன்று சேர்க்கும் முயற்சியில தான் இவங்க எல்லாம் ஒன்றிணைந்திருக்கார்கள். ஆனால் இதை சிதறடிக்கிறதுக்குன்னு ஒரு கட்சி இருக்கு, அதுதான் பிஎஸ்பி. இப்போ இந்த பிஎஸ்பி என்ன பண்ணுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பிஜேபிக்கு எதிரான வாக்குகளை சிதறடிக்கும். இந்த பக்கம் காங்கிரஸுக்கு போடணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் பிஎஸ்பிக்கு போடுவாங்க. இப்போ இது என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, தலித்துகளினுடைய ஓட்டை வாங்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மறைமுகமாக அது பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பேரு யூபியில் இருந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் பிஜேபியை வெற்றி பெற தான் செய்ய நினைக்கிறார்கள். இல்லைன்னா இவங்க இந்தியா கூட்டணிக்கு வந்திருக்கலாம்ல, ஏன் வரமாட்டாங்க அப்படின்ற மிக முக்கியமான ஒரு விமர்சனம் மாயாவதி மீது இருந்து கொண்டே இருக்கிறது. இப்பேற்பட்ட நிலையில பிஎஸ்பியில இருந்து 2 எம்பிஸ் வந்து இங்க இணைந்திருக்காங்க. அதாவது ஷாம் சிங் யாதவ், டேனிஷ் அபி அப்படின்ட்டு. இவங்க எதன் காரணம் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய கொள்கைகள் பிடிச்சிருக்கு காங்கிரஸ்ல. காங்கிரசினுடைய கொள்கைகள் அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்ப ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸை எவ்வாறு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். முக்கியமா பாரத் நியாய யாத்திரை நம்ம ஏற்கனவே பார்க்கும்பொழுது பார்த்தோம், பிஎஸ்பியில இருந்தே வந்து இந்த பாரத் நியாய யாத்திரையில வந்து கலந்துக்கிட்டாங்க. கேட்டா இது பாரத் நியாய யாத்திரை தானே, காங்கிரஸுடைய யாத்திரை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொன்னாங்க. இது முக்கியமான ஒரு அடிக்குறிப்பு. அப்ப அப்பேற்பட்ட ஒரு செயலை ராகுல் காந்தி அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது. இப்ப இன்னும் பல்வேறு நபர்கள் காங்கிரஸில் இணைய உள்ளார்கள் அப்படின்றத நம்ம இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இப்பேற்பட்ட நிலையில காங்கிரசினுடைய அலை மீண்டும் அந்த இடத்த அகிலேஷினுடைய மூலமாக கூட்டணியாக இணைந்து யூபியில்
மிகப்பெரிய அளவில் பறந்துருக்கு. ஏன்னா 80 தொகுதிகள் அப்படின்னும் பொழுது கிட்டத்தட்ட அந்த ஹிந்தி ஹேட்லேண்ட் சொல்லக்கூடிய இடங்கள்ல 250 தொகுதிகளை நம்ம பார்க்க முடியும். பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்கள்லாம் வச்சு பார்க்கலாம். அப்ப 80 இடங்களை கொண்டுள்ள மிகப்பெரிய ஒரு மாநிலமாக உத்தரப்பிரதேசம் இருக்கும்பொழுது அதனுடைய மற்ற தொகுதிகளை வாங்கக்கூடிய ஒரு நிலையில அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இது என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப யூபிக்கு எதிராக ராகுல் காந்தியினுடைய பாரத் நியாய யாத்திரை மட்டுமல்லாது, இல்ல அகிலேஷோட சேர்ந்தது மட்டுமல்லாது, இன்னொரு விஷயம் அவங்களுக்கு அவங்களே ஆப்பு வச்சுட்டு இருக்காங்க. அதுதான் அந்த கான்ஸ்டபிள் தேர்வு. இந்த கான்ஸ்டபிள் தேர்வை ரத்து செய்வதன் மூலமாக ஒவ்வொரு தொகுதியிலையும் பல்வேறு வாக்காளர்கள் யோகி ஆதித்யநாத்தினுடைய அரசுக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எதிரான வாக்குகள் கன்ஃபார்ம் பிஜேபிக்கு எதிராக வந்து தீரும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்ப அந்த வாக்குகளை இப்ப இவங்க கவர்வதற்கு ரொம்ப ரெடியா இருக்காங்க. ஏன்னா அதனுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் இப்ப ராகுல் காந்தியுடைய யாத்திரையே போயிட்டு இருக்கு. வேலை வாய்ப்பின்மையை பத்தி தான் அவங்க இன்னும் தீவிரமா பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு. ஏன்னா வேலை வாய்ப்பின்மையோட சேர்த்து அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய விலைவாசி உயர்வு, பசி, பட்டினி எல்லாத்தையும் சேர்த்து பேசக்கூடிய ஒரு நபராக ராகுல் காந்தி இருக்கும் பொழுது அந்த டைம்ல இவங்க இப்ப இந்த கான்ஸ்டபிள் தேர்வை ரத்து செய்தது அவர்களுக்கு எதிரான ஒன்றாக ஒவ்வொரு தொகுதியிலும் மாறி இருக்கு. இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஏன்னா இப்ப எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் வர டைம்ல இந்த மாதிரியான சூழல் நீடிக்கும் பொழுது மக்கள் மனநிலை என்னவா மாறும் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும். அதே நேரத்துல அங்க உத்தரப்பிரதேசத்துல மிக ஒரு வலிமையாக இருந்த ஒரு கட்சி பிஎஸ்பி நம்ம சொல்ல முடியும் கன்ஃபார்ம். இப்ப அது தேய்ந்து போயிருக்கலாம். இருந்த போதும் அப்ப அப்பேற்பட்ட ஒரு கட்சியில இருந்து எம்பிஸ் வந்து சேர்றாங்க அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய மாநில அரசியல் நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது அது மக்கள் மனதில் இல்ல உளவியல் ரீதியாக ஓஹோ அப்ப இவங்களே வராங்க அப்படின்னும் பொழுது காங்கிரஸ் ஒரு சரியான பாதையில் தானே போயிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா ராகுல் காந்தி அவர்கள் நமக்கான ஒரு தலைவராக இருந்து கொண்டிருந்தார்ல, அமைதியில் அவர் நின்று தோல்வி அடைகிறாரு. இப்ப நமக்கான ஒரு தலைவரை நம்ம துவக்கடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரல. அப்ப இப்ப ஜெயிக்கடிக்கலாம் இல்ல பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் செல்லும் பொழுது அது பிஎஸ்பி பக்கம் போகாமல் தடுப்பதற்கு இந்த 2 எம்பிஸ் வருகை இன்னொரு காரணமா இருந்து கொண்டிருக்குது. ஏன்னா இவங்களுக்கு நம்ம போடலாம் ஓகே, ஆனா இவங்கள இருந்தே இவங்களுக்கு தானே வராங்க. அப்ப இந்த கட்சியினுடைய கொள்கைகள் கரெக்டா இருக்கிறதுனுடைய வழியாகவும் இவங்க சரியான பாதையில் போயிட்டு இருக்கிறது வழியாக தானே வராங்க. அப்ப இவங்களுக்கே போட்டலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இது ரொம்ப முக்கியம். இதனுடைய அடிப்படையில் என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அரசியல் வட்டாரங்கள் தெரிவிப்பது 80 தொகுதிகளில் 30 தொகுதிகளை பிஜேபி வென்றுவிடக்கூடிய ஒரு சாத்தியம் இருந்து கொண்டிருக்கிறது. மீதி இடங்களை காங்கிரசும் அகிலேஷும் சேர்ந்து வெற்றி பெறுவார்கள் அப்படின்றதான் முக்கியமான ஒரு கருத்து கணிப்பாக யூபியில் நம்ம சொல்லப்படுது. இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, பிரியங்கா காந்தி அவர்கள் யூபியில மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறார். அவங்களுடைய முன்னெடுப்பின் காரணமாக தான் அகிலேஷோட இந்த தொகுதி பங்கீடு என்பது சாத்தியமானதே. சரிங்களா? அப்ப அப்பேற்பட்ட நிலையில எப்படி பிரியங்கா காந்தி அவர்கள் இதெல்லாம் வழி நடத்த போறார் அப்படின்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கட்சியா பிஜேபி இருக்கு அப்படின்ட்டு இப்போ விஜயதாரணி அவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் காங்கிரஸ்ல இல்லை அப்படி இப்படின்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லா தலைவர்களும் எல்லா இடத்தையும் பேசிட்டு தானே இருக்காங்க அப்படின்றத நம்ம சாதாரணமாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் பிஜேபி என்னென்னமோ வச்சுட்டு இருக்கு, பொய்யான பிரச்சனைகளை. இன்னொரு பக்கம் அதை வைக்கிறதுடைய காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பிஜேபிக்கு உள்ளுக்குள் ஒரு பயம் வந்து விட்டது. பிஜேபியினுடைய பயத்தின் காரணமாக தான் பிஜேபி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இவர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு விட்டார்கள். காஷ்மீர்லயும் இப்ப எல்லா தேசிய மாநாட்டு கட்சியில இருந்து மற்ற கட்சியில இருந்து எல்லா கட்சியும் கூட்டணி வச்சுட்டாங்கல்ல. நாங்க வைக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு சொன்ன கட்சிகள் எல்லாம் மக்கள் ஜனநாயக கட்சி முதற்கொண்டு கூட்டணி வச்சுட்டாங்க. இப்போ ஒவ்வொரு தொகுதிகளையும் காங்கிரஸ் முக்கியமாக கைப்பற்றி கொண்டிருக்கிறது அப்படின்ற நம்ம பார்க்க முடியுது. நம்ம சொல்லலாம் காஷ்மீர்ல என்ன எத்தனை தொகுதி, மொத்தமே 5-6 தொகுதி தானே அப்படின்னும் பொழுது இல்லை, ஒவ்வொரு தொகுதியிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணி அவர்கள் மிக முக்கியமான ஒரு ஒர்க்கு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒர்க்கு தான் முக்கியம். இப்போ அதனுடைய அடிப்படையில் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் இழுபறி போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கு. ஏன்னா திமுக சார்பில் தான் முதல்ல கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழு என்பது அமைக்கப்பட்டது. அந்த குழு இன்னை வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. காங்கிரஸினுடைய வாதம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு 10+1 வேணும் அப்படின்ட்டு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க, ஒரு ராஜ்யசபா தொகுதி உட்பட. ஆனா இங்க இருக்கக்கூடிய திமுக 10+1 தர முடியாது, 7+1 அப்படின்ற ஒரு ரீதியில தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. 7+1 இல்லை 6+1 அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. மொத்தமா 7 இல்லை 7+1 8 அப்படின்ற அந்த ஒரு தொகுதிகளை மிக முக்கியமாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது. ஏன்னா இப்ப மக்கள் நீதி மையம் வேற இணைஞ்சிருக்கு. மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு சீட்டு கொடுத்தே ஆகணும். அது கோவை தொகுதியில கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் அடிபட்டு கொண்டிருக்குது. இன்னொரு பக்கம் மதிமுக என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதிமுகவினுடைய
தலைவராக வைகோவினுடைய மகன் துரை வைகோ தலைவராக பொறுப்பேற்ற பின்பு கட்சியினுடைய சின்னத்தை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உந்துதல்ல இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க. அதனுடைய அடிப்படையில் நாங்கள் தனியாக போட்டிடுறோம், எங்களுக்கு 2 வேணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ராஜ்யசபாவும் இதுவும் வேணும். ராஜ்யசபா கொடுத்தது இது எல்லாம் பார்த்தீங்கன்னா வைகோவாக தான் கொடுத்தாங்களே. இப்போ என்ன சொல்றாங்க, இன்னும் ஒரு ஆண்டு காலம் வைகோவுக்கு வந்து பதவி காலம் இருக்குல்ல, அப்போ இப்போதைக்கு ஒன்று முடிவு பண்ணிப்போம், மக்களை தொகை இது இப்போதைக்கு ஒன்று முடிவு பண்ணிப்போம், அப்புறம் வந்து ஒன்று கொடுத்துக்கலாம் +1 நாங்கள் அதை வந்து பின்னாலே முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. ஆனால் இல்லை இதை வந்து துரை வைகோ வந்து மீட்டெடுத்ததாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு இவங்க தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். மற்றபடி கம்யூனிஸ்ட்டு அவங்களாம் முடிஞ்சு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் வந்து அதிமுக பக்கம் போயிடுமா, ஏன்னா அதிமுக பக்கம் இருந்தும் வரவேற்புகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் வாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதற்கு வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் சரியான ஒரு இதுவை கொடுத்துறாரு. அண்மையில தான் அவர் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றார். அவர் பதில் கொடுத்துறாரு, திமுகவை விட்டு காங்கிரஸுக்கு வெளியேறும் எண்ணமே இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ராகுல் காந்தி அவர்களோட ஸ்டாலின் அவர்கள் மிக முக்கியமான ஒரு உறவில் இருந்து கொண்டிருக்கிறார். கொள்கை ரீதியான கூட்டணி என்பது திமுகவுடன் இருந்து கொண்டிருக்கிறது. என்னதான் நம்ம வந்து அதிமுக சொன்னாலும் அதிமுக மறைமுகமாக பிஜேபிக்கு இருந்து கொண்டிருக்கிறதோ அப்படின்ற ஒரு கேள்வி இன்னி வரைக்கும் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை இந்த இருக்கக்கூடிய கருத்து கணிப்பின்படி பார்த்தீங்கன்னா அதிமுக எத்தனை இடங்களை கைப்பற்றும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி, 1, 2, 3 அப்படின்றது. அப்படி அந்த ஒரு சீட்டை வச்சுனாலே அவங்க யாருக்கு வந்து பிரதமர் வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இல்லை. நீங்க யாருக்குன்னா ஒருத்தவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாலுமே யாருக்கு அப்படியே நிற்க போறீங்களா அப்படின்றது. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது பிஜேபிக்கு அதிமுக ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா திமுகவின் குற்றச்சாட்டு அதுவாக தான் இருந்து கொண்டிருக்குது. சரிங்களா, அப்பேற்பட்ட நிலையில தான் மோடி அவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காரு, அம்மாவினுடைய ஆட்சி நல்ல ஆட்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மக்களுடைய வாக்குகளை கவர்வதற்கு ஒரு பக்கமாக இருந்தாலும் இவர்கள் இன்னொரு பக்கம் இழுக்கிறதுக்கும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு தான் வந்து திமுக சார்பில் இருந்து பல்வேறு விதமான கண்டனங்கள் எழுந்து கொண்டிருந்தது. சரிங்களா, இப்போ இதில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, வடக்கில் வந்து நம்ம எந்த அளவுக்கு வட மாநிலங்களில் கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவேறுமா அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில அங்கே எல்லா இடத்தையும் ஓரளவு சுகமான முடிஞ்சிருச்சு. இந்த மகாராஷ்டிரா போன்ற இடங்கள்ல தான் போயிட்டு இருக்கு. உத்தவ் தாக்கரே போன்றவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு, ஏன்னா புது சின்னம் வேற அவங்களுக்கு வந்து ஒதுக்கப்பட விடுதலா இருக்கு, அந்த சவால் வேற நமக்கு இருக்கு. ஏன்னா மகாராஷ்டிராவை நம்ம எடுத்துக்கும் பொழுது 3 கட்சிகள் அந்த இடத்த இணையக்கூடிய ஒரு இடம் தான். சரத்பவார்ல இருந்து இல்லை உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் அப்படின்னும் பொழுது உத்தவ் தாக்கரே அணியிலிருந்து பிரிஞ்சு போனது ஷிண்டே, இந்த பக்கம் அஜித் பவார் பிரிஞ்சு போனது. இப்போ இவர்களுக்கு எல்லாம் இவருடைய கட்சி என்பது கொடுக்கப்பட்டது, இதுதான் உண்மையான கட்சி அப்படின்ட்டு தேர்தல் ஆணையத்தால அவங்களுக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டது. இப்போ இவங்க 2 பேருக்கு புது சின்னம். இப்போ இந்த புது சின்னத்தை அறிமுகப்படுத்துவதில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சவால் என்பது அந்த கட்சிகளுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த டைம்ல காங்கிரஸோட கூட்டணி என்பது காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு வலிமையாக இருந்து கொண்டிருக்கிறதுன்னு வச்சுங்க. ஆனாலும் புது சின்னத்தை மக்கள் மத்தியில் புகுத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக மகாராஷ்டிராவில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை எப்படி அவங்க நிறைவேற்ற போறாங்க அப்படின்றத மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிராவையும் நம்ம உடனே எல்லாம் புறந்தடிக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்த வந்து சரிபாதி தொகுதிகளை தான் எல்லா 3 கட்சியும் வந்து பிரிஞ்சுக்கும், 17, 16, 15 அப்படின்ட்டு அந்த ஒரு ரேஞ்சில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும்தான் அந்த இடத்த சிக்கலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய நடவடிக்கையாக அடுத்த கட்டமாக என்ன பார்ப்பாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் வந்து எத்தனை சீட் வந்து ஒதுக்குவாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். 7+1 தான் அப்படின்ட்டு நம்ம அவர்களுடைய தரப்புல ஸ்ட்ரெயிட்டா நின்றுட்டு இருக்காங்க. இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்க, தமிழ்நாட்டில் எவ்வளவு ஒதுக்கலாம், ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ ஒதுக்க விருப்பப்படுறாரு, இல்லை உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். தொடர்ந்து பயணிப்போம், நிறைய பேசுவோம், நிறைய விவாதிப்போம். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.